இனி யூடியூபர்ஸ் சம்பாதிக்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவையில்லை. அதற்கு பதில் இதை செய்தால் யூடியூபர்ஸ் கை நிறைய சம்பாதிக்கலாம். அது என்னன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. பாருங்கள், என்னுடைய சேனல் பார்க்குற ரெகுலர் வியூவர்ஸ் இந்த டைட்டில் போடும்போதே நான் என்ன பேச போகிறேன்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. புதுசாக வந்திருக்கவங்க, நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், என்னுடைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய அனுபவம், என்னுடைய கிளைண்ட் சேனலில் நடக்கக்கூடிய அனுபவங்களை தான் நான் ஷேர் பண்ணுறேங்க. நான் இது வரைக்கும் ஒரு 10 சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். 11ஆவதாக ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆக போகுது. 3800 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. அவங்கள நான் இன்டர்வியூ எடுத்து போட போகிறேன். கூடிய விரைவில் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்தவங்களுடைய வீடியோஸ்ன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நீங்கள் யூடியூபுக்கு எதுக்கு வரீங்க? பணம் சம்பாதிக்க தானே. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு லாங் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 99% யூடியூபர்ஸ் லாங் ரூட்டை தான் எடுக்கிறீங்க. லாங் ரூட்னா எது? இப்போ நீங்கள் யூடியூப்க்கு வருவீங்க, இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த 1% யூடியூபர்ஸை பார்த்துட்டு நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சமையல் சேனல், ஒரு விளாக் சேனல், ஒரு ஹிஸ்ட்ரி சேனல், இல்லை ஒரு ஷார்ட்ஸ் சேனல், காமெடி சேனல், ஃபன் சேனல், இந்த மாதிரி சம்பாதிக்காத ஒரு சேனலாக ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணிவிட்டு உங்களுடைய எண்ணம் என்னென்னா, நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ணிட்டா நம்மளுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, 1000 வியூஸுக்கு உங்களுக்கு 13 ரூபா கிடைக்குங்க. அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்ற வரைக்கும் கனவாக நீங்கள் அதை செய்வீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியாலிட்டி உங்கள் கணத்தை சேர்த்து ஒரு அற விடும். சரிங்களா? 1000 வியூஸுக்கு 13 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் போட்ட உழைப்பு, போட்ட நேரத்துக்கான பலன் ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. இந்த 13 ரூபாயா சம்பாரித்து நீங்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது? அப்போ ஒரு ஷார்ட் ரூட் இருக்குங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணணுங்க, அல்லது உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் வீடியோ போடணுங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் வீட்டில் அடிமை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன், என்கிட்ட சொத்து சேர்த்து வைக்கலை. இது ஒரு பொய். அதாவது உங்கள்கிட்ட நகை இருக்கும், இடம் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை இன்டர்நெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபோனில் வச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் 10 கடை ஓப்பன் பண்ண போகிறீங்களா? சரி, உங்கள்கிட்ட பணமே இல்லை, என்ன பண்ணலாம்? அதுக்கு நான் இந்த வீடியோவில் தீர்வு சொல்கிறேன். இல்லை, எனக்கு தொழில் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே இல்லை, அதுக்கும் நான் இந்த வீடியோவில் நான் தீர்வு சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க, அது மட்டும் செஞ்சால் போதும். பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைண்ட் செட் இது தான். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு சர்வீஸோ இன்டர்நெட்டை பார்க்காம நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? சொல்லுங்கள். இன்டர்நெட்டை பார்க்குறீங்கள, ஒரு கூகுள் ரிவ்யூ சர்ச் பார்க்குறீங்க, யூடியூப்பில் ரிவ்யூ பார்க்குறீங்க. அப்போது இங்கே பையிங் டெசிஷன் எப்படி மாறி இருக்குன்னா, யூடியூப் பார்த்து தான். இப்போ லேடிஸ், நீங்கள் ஒரு மேக்கப் போட போகிறீங்க. ஒரு ஆள் யூடியூப் வீடியோவில் ஒரு 100 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு ஆள் போடவே இல்லை, வெறும் போர்டை மட்டும் வச்சுருக்காங்க. யார்கிட்ட போய் வாங்குவீங்க? இவங்களுடைய கிளைண்ட்ஸு எப்படி இவங்க மேக்கப் பண்ணுறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க யூடியூப்லாம் மோசம், யூடியூப்பில் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, இல்லை கிரிஞ்சாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இப்படி இருக்காங்க. யார்கிட்ட போவீங்க? அதாவது நம்மளுடைய இந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டு வாசலில் போய் கதவு தட்டினீங்கன்னா போடான்னு சொல்லிடுவாங்க, லேடிஸாக இருந்தால் போமான்னு சொல்லிடுவாங்க. அதுவே அவங்களுடைய பெட்ரூம் அல்லது அவங்களுடைய பாத்ரூமில் கூட ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா யூடியூப்பை தவிர வேறு பிளாட்ஃபார்ம் கிடையாதுங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு இதுதான் பூம் ஆக போகுது. அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிங்க. இன்னும் 5 வருஷத்தில் இன்னும் பல பேர் வரப்போகிறாங்க, உங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் வருவாங்க. நீங்கள் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க. 5 வருஷம் கழித்து நம்ம சந்திப்போங்க. உங்களுடைய சேனலை நான் பார்க்குறேன், சேலஞ்ச் பண்ணுறேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன்.
நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேனல் ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவீங்க. அதாவது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம வந்து நிறைய வியூஸ் வந்துருச்சா நம்ம நிறைய சம்பாதிப்போம், முடியவே முடியாது. இப்போ ரெண்டாவது அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ்க்காக வீடியோ போடணும், வியூவர்ஸை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸாக மாற்றணும். இப்போ உங்ககிட்ட அதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா, அதாவது ரெண்டு விதமான பிஸ்னஸ் இருக்குங்க. ஒன்று ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ், இன்னொன்று சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ். அதாவது உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ், அதாவது உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு கோடிங் தெரியுமா, உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியுமா, உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேங்க. இதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய லேப்டாப்பில் இருக்குது, என்கிட்ட கன்சல்ட்டிங் வரவங்கள்ட்டலாம் இதை நான் காட்டுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பிஸ்னஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட்டு, எக்ஸலு, இல்லை கோடிங்கு, பைத்தான், ஜாவா, C++, இதிலலாம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அடுத்து என்னென்னா ஒரு வெப் டிசைன். இப்போ எத்தனை பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் தேவைப்படுது? வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு 2 வெப்சைட் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மாதம் 60,000 சம்பாதிக்கலாம். ஒரு வெப்சைட்டுக்கு 30,000. 2 பேருக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதுங்க. அதை விட்டுட்டு டெய்லி டான்ஸ் ஆடி போட்டு அது யாராவது பார்க்குறாங்களா? ஸோ கோடிங் நாலேஜ் சொல்லிட்டேன், வெப்சைட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டேன், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது இது தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் படிங்க, இருக்கிற சேனலே வச்சுக்கலாமா? அதாவது உங்களுக்கு ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை நீங்கள் மூடியே வச்சுக்கலாமா? அதை இப்போ நான் வந்து சொல்கிறேங்க, இந்த புண்ணை தரங்க, நான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேணாம். அதாவது அதை நான் சொன்னால் நீங்கள் சங்கட்டமாக எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே வந்து யாராவது டவுட் கேட்பாங்க, எங்கே உங்கள் சேனல் டெலீட் பண்ணுங்க, அது வந்து க்ரோ ஆகாது, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கன்னு சொன்னோம்னா அதுலேருந்து அவங்க கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வேலை பார்க்க சொல்கிறோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ட்ரெயினர் வந்து என்ன சொல்கிறாரு, 10 புஷ்அப்ஸ் எடு, இங்கேருந்து நீ கார்டியோ பண்ணு, ட்ரெட்மில் பண்ணு, எதோ சொல்கிறாருல, அதை நீங்கள் வந்து ஐயோ இவ்வளோலாம் சொல்கிறாரு, வேலை பார்க்க சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஒரே ஒரு மாத்திரையில் நம்மளுக்கு சரியாயிருமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நடக்கவே நடக்காது. நீங்கள் போங்க, இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி வந்தால் தான் வியூஸ் வரும், என்ன மாதிரி சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வேலை சொல்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேங்க. இல்லைனா இங்கே ஒரு கமெண்ட் போடுங்க, நான் வந்து உங்களுடைய சேனல் வியூவர் தான், நீங்கள் சொல்கிற கருத்தோடு நான் உடன்படலை, நான் வந்து இன்னும் 5 வருஷத்தில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து என்னென்னா ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். அடுத்து சொன்னேன் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி, மைக்ரோசாஃப்ட்டு, ஆப்பிள், கூகுள் பேஸ்டு, அதெல்லாம் இங்கே சொல்லலாம். அடுத்து வந்து பர்சனல் டெவலப்மெண்ட், அதாவது பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் கோச்சாக நீங்கள் மாறலாம். லைஃப் கோச்சிங்லேயே நிறையா இருக்குது. இப்போ வந்து NLPன்னு சொல்கிறாங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் கோச்சுன்றாங்க, மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சுன்றாங்க, லைஃப் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒரு சமையல் சேனல் தான் நம்ம வாழ்க்கை, நிறையா இருக்குது. இப்போ கரியர் டெவலப்மெண்ட், ஒரு ஆளுக்கு வந்து எப்படி இன்டர்வியூவில் அட்டன் பண்ணணும்னு சொல்லியே ஒரு சேனல் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்யூம் பில்டிங் சர்வீசஸ், ரெஸ்யூமை எப்படி ப்ராப்பராக எழுதணும். பாருங்கள், ஒரு ரெஸ்யூமை நம்ம ப்ராப்பராக எழுதினோம்னா ஒரு வேலை கிடைக்க போகுது. அப்போ உங்கள் சேனலில் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? உங்கள் ஒரு சமையல் சேனல் பண்ணுறீங்க, அதில் இருக்க சிப்ஸை பார்த்து வாழ்க்கைக்கு என்னங்க பிரயோஜனம்? அடிப்படையாகவே அது தப்புங்க. உங்கள் விலாகை பார்த்து நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ உங்கள் வீடியோ பார்ப்பாங்க, தேங்க்யூ, நைஸ், சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட்டுருவாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, இப்போ சண்டே விலாக், சண்டே வந்து நான் இதை செஞ்சு சாப்பிட்டேன், அதை செஞ்சு சாப்பிட்டேன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ மட்டும்தான் மிச்சம். காசெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அதை பண்ணி என்ன யூஸுன்றேன். இவ்வளவு நாளாக நீங்கள் பண்ணுறீங்களே, கொஞ்சம் யோசிங்க. அதாவது நான் வந்து ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேங்க, லேடிஸ் சிலர், சரிங்களா, மொத்தமாக சொல்ல முடியாது, சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் இப்படி வரேன்னா இந்த பக்கம் வண்டியை பார்க்க மாட்டாங்க, அந்த பக்கம் வண்டியை பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்படியே நேராக பார்த்துட்டு இப்படி கிராஸ் ஆவாங்க. என்ன காரணம்னா, எங்களை பார்த்துட்டாங்கன்னா நம்ம வந்து திட்டிடுவோம்ல, நான் பார்க்காம வந்துட்டேன்னு அவங்க சொல்லிக்கலாம்ல. அது மாதிரி தான் இப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா
உங்களுக்கு நெஞ்சில் அப்படியே என்னடா இப்படி வேலை பார்க்க சொல்கிறாரு, நம்ம சேனலை டெலீட் பண்ணுன்னு சொல்கிறாரு, இதை வச்சே நம்ம ரன் பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. அந்த புண்ணு வச்சுக்கிட்டே நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்க, அந்த பெயினோடையே இருக்கீங்க, கடைசி வரைக்கும் சம்பாதிக்கவே மாட்டுறீங்க. இப்படித்தான் இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து உடனடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது ஒரு 1% யூடியூபர்ஸ் தான். அந்த 1% யூடியூபர்ஸை வச்சுட்டு இப்போ சினிமா துறையில் வந்து ஒரு 50 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான், நடிகைகள். அவங்கள வச்சுட்டு பல கோடி பேர் அதுக்குள்ளே நுழையிறதுக்கு ஆசையோடு உள்ளே வருவாங்க. அதாவது கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கோ, ஃபிட் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அதுவும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அங்கே கிடைக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகவோ இல்லை ப்ளே பட்டன் வாங்கிறதுக்கோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, பர்சனல் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ஹாப்பினஸ், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்பிரிச்சுவலான கண்டென்ட் சொல்லிவிட்டு அதில் நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங் இது பண்ணலாம். இப்போ வந்து ரேக்கி ஹீலிங்கிறாங்க, எனர்ஜி ஹீலிங்கிறாங்க, டேரட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக அஸ்ட்ராலஜி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், சக்ரா இது, அப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி, நிறைய தெரப்பி இருக்குது. ஒரு புக்கில் இது சொல்லிக் கொடுக்குறது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறது, நாவல் ரைட்டிங், இதெல்லாம் வந்து எப்படி, அதாவது தொழில் முறையாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது, இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் வந்து பாடி லாங்குவேஜ், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. இப்போ இதை சொல்லும்போதும் நீங்கள் வந்து இதெல்லாம் நமக்கு தெரியாதே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு 6 மாதம் கற்றுக்கோங்களேன், அதுக்கப்புறமா பண்ணுங்களேன், அது ஒர்த்து தானே. இதெல்லாம் வந்து நல்லா சம்பாதிக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஹை இன்கம் ஸ்கில்லுங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு மார்க்கெட்டிங் சொல்லித்தரீங்க, அதன் மூலிமா ஒரு ஆள் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். ஒய் நாட் உங்களுக்கு வந்து 20,000 கொடுக்க போகிறாரு. மாதத்தில் 2 பேர் கிடச்சாங்கன்னா 40,000 ரூபா. எதுக்கு அந்த $100 பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது, அட்வர்டைஸிங் இருக்குது, கூகுள் ஆட்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ இருக்குது, பிராண்டிங் இருக்குது, மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுக்கலாம், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் சொல்லலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு முதலீடு இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்ல. ஒரு கொஞ்சமான நீங்கள் வந்து ஆள் போட்டு அந்த மாதிரி நான் பண்ண சொல்லலைங்க. கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அது விற்க நீங்கள் வீடியோஸ் போடலாம்ல, இந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா. ஒருத்தவங்க என்கிட்ட வந்து கன்சல்டிங் வந்தாங்க. உங்கள் கிளைண்ட் வந்து அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க, நான் அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். சாய்டெக்ஸ் வச்சு சொன்னாங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2 லட்ச ரூபா வேணும்னு சொன்னாங்க. ஏங்க அவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு நான் சொன்னேங்க. இப்போ உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேங்க. அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, இதே மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்களோ. அதாவது என்கிட்டே கேட்க மாட்டாங்க, என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களே ஒரு அசம்ஷன் போட்டு அந்த வேலையை ஒரு 6 மாதம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. என்னுடைய கிளைண்ட் சேனல் ஒரு சேனலை பார்த்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட கோச்சிங் வர விரும்பலை அவங்க, சரிங்களா. அவங்களே என்னுடைய கிளைண்ட் சேனல் மாதிரி ஒன்று ஆரம்பித்து 6 மாதம் அதை ரன் பண்ணி அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கன்சல்டிங் வந்தாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது நீங்கள் முதலே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்து வேஸ்ட் ஆகியிருக்காது இல்லையா. ஏன் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிவி சேனல் மாதிரி ரன் பண்ணாதீங்க. இந்த விளம்பரம் போட்டால் நம்மளுக்கு நிறையா பணம் வரும். நிறைய பேர் சொல்கிறத கேட்க மாட்டேறீங்க. 3 வருஷம் 4 வருஷம் சேனல் வந்து ரன் பண்ணுறீங்க, 3000 வீடியோ 4000 வீடியோ போடுறீங்க. இந்த உழைப்பை இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உழைப்பு அதிகமாக போட்டால் அப்போ வந்து கல் உடைக்கிறவன் தாங்க நிறையா சம்பாரிச்சிருக்கணும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம டெய்லி வீடியோ போட்டோம்னா நம்ம வந்து க்ரோ ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை நம்ம சமையல் வீடியோலேயே நிறைய விதவிதமாக நம்ம ட்ரை பண்ணி போட்டோம்னா நம்ம பணக்காரனா எல்லாம். இல்லை விலாக்லேயே வந்து நம்ம வந்து வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காமிச்சோம்னா நம்ம வந்து பணக்காரனா ஆயிடலாம். அது இப்போ அந்த மாதிரி விலாக் போடுறவங்க இந்த மாதிரி ஆட்களே வந்து பிஸ்னஸ்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இந்த பிளான் நான் சொல்லிட்டேன், இது யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நீங்கள் கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிங்கன்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கமெண்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு என்னுடைய கோச்சிங் வாங்க. என்னுடைய கோச்சிங் வந்து ஒரு 4 months டைமுங்க. இதில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு நான் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து என்னால் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும்.
நம்ம இந்த கோச்சிங் வந்தீங்கன்னா ஃபோன் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஜூம் கால் மூலியமாவோ உங்ககிட்ட நான் பேசுவேன். நீங்கள் வந்து வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லாங் வீடியோஸ் 2 போட்டால் போதும். டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.